முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதே நமக, முருகாசரணம் கந்தாசரணம், ஓம் சரணபவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 28ஆம் நாள், கிழமை, வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை நாம் இன்று பார்க்கலாம். மேஷம். எதிர்பார்த்த தனவரவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் லாபங்கள் வருமானங்கள் அழகாக அதிகரித்து அதை சிறப்பாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் பெருகும். தொழிலில் மாற்றங்கள் செய்வது மூலம் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அவர்களால் பொருளாதார வளர்ச்சி, பணவரவு, தனவரவு என்றவை நன்றாக இருக்கும். திட்டங்கள், திறமைகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அதற்குரிய பலனாக பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் நினைத்த காரியங்களை செய்து மகிழ்ப்பார்கள். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு ஓட்ட முடிவடையும். நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் தவிர்க்கவும். எந்த காரியத்தை செய்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்தால் வெற்றி உங்களுக்கு. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூட்டித்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் இன்று தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பதிவு செய்யும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறும். சகோதரர்கள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களுடைய லாப வருமானம் அதிகரித்து உங்களுடைய தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்தாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம், முதிர்ச்சியும் தென்படும். அதாவது ஒரு மெச்சூரிட்டியும் வாங்கலாம். அந்த ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட பேச்சுகள் உண்டாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி பேச்சு நடப்பார்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிகாரியின் ஆதரவு நன்றாக இருக்கும். கெடுபிடி கொடுக்கின்ற அதிகாரிகள் மாற்றங்கள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெருகும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அரசு விஷயங்கள், அரசியலங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் என்பதை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள், பெண்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் என்பதால் கவனமாக, கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. கடகம். உங்கள் மேலே உங்களுக்கு அபரிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். அதனால் சுய சிந்தனைகளை செய்து அதையெல்லாம் செயல்படுத்த நினைப்பீர்கள். ஆனால் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்கள் எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உங்களுடைய திட்டங்களுக்கு, திறமைகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர்கள், பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். புதிய நபர்களை அறிமுகமாவதை அளவோடு பழகுங்கள். அவர்களை நம்பியதையும் ஆதாயம் முதலீடுகள் செய்யாதீர்கள். தொழிலில் நல்ல ஒரு
முன்னேற்றம் காணப்படும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சிம்மராசி அன்பர்களே, ஊருக்காக உழைக்கும் உங்களுக்கு உங்களின் ஆரோக்கியத்தில் முதலில் உங்கள் கவனம் தேவை. நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசனை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். சகோதரர்கள், பெண்கள், பெண் உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமார்கள். வேற்றுமொழி, வேற்று மாநிலத்திலிருந்து உங்களுக்கு தொழில்கள், வியாபாரம், வணிகங்கள் பெருகும். அதனால் உங்களுடைய வியாபாரம், தொழில் விரிவாக்கம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் சில எதிர்ப்புகள், பொறாமைகள் இருப்பதை அதை நீங்கள் சமாளித்து தான் வெற்றி காண வேண்டும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்களுடைய பேச்சை கேட்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. கன்னி, உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் இன்று பாடுபடுவீர்கள். உங்கள் லாப வருமானம் அதிகரிப்பதற்காக சில மாற்றங்களை செய்வீர்கள். சில பயணங்களை செய்வீர்கள். அலைந்து திரிவீர்கள். பணி சுமையை கூடினாலும் அதையெல்லாம் சுகமாக கருதி ஏற்றுக்கொள்வீர்கள். இருந்தாலும் அது நீங்கள் நினைத்தது போலவே அது சுகமாகத்தான் இருக்கும். ஏனால் இறுதியில் வெற்றியும் லாப வருமானங்கள் அதிகரித்து அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய பேச்சில் மிகவும் ஒரு என்ன சொல்வது, கணக்கு வழக்குகளாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு கணக்கு பார்த்து செய்வார்கள் என்பார்கள். அதே மாதிரி சொல்லும்போது கூட, பேசும்போது கூட அதில் ஒரு கணக்கு வச்சு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. அரசு விஷயங்கள், அரசாங்கங்களை முயற்சி செய்தால் மற்றும் வெற்றி பெறும். பெண்கள் சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலும். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணியிட மாற்றம் அல்லது தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் என்பதால் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். துலாம், தொழிலில் நல்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி கொள்வீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் இலக்குகளை மாற்றி வரலாற்று சாதனைகளை பெறுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். சகோதரர்கள், பெண்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில் பணி அழுத்தம் கூடினாலும், பணி சுமை கூடினாலும் அதையெல்லாம் இறுதியில் வெற்றி என்பதால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால், அவர்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே தோன்றும். விருச்சிகம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடித்து உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தனவரவு, பணவரவு, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுகமாக இருக்கும். திட்டங்கள், திறமைகள் எல்லாம் தெளிவாக செய்து வெற்றி பெறுவீர்கள். மாற்றங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால், அதுவும் மூத்த உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பாங்கத்தினர் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சுய தொழில் அல்லது குலத்தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்திருப்பதாலும், அவர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களை, உங்கள் ஆரோக்கியத்தின் முதலில் கவனம் செலுத்துங்கள். இன்று உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருப்பதால் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எதையும் செய்வதை தவிர்க்கவும். எப்பொழுதும் ரெகுலராக செய்யக்கூடிய காலங்களை, வேலைகளை மட்டும் செய்து கொண்டால் நல்லதாக இருக்கும். மாற்றங்கள் என்று மகிழ்ச்சியை தராது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திறமையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அதை ஒத்தி போடவும்.
சகோதர நண்பர்களுக்காக பெண்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் மனமறிந்து நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், உங்கள் ஒரு பேச்சில் மாற்றம் தென்படும். ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நீங்கள் பேசுவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சில் இருந்த ஒரு பாணி மாறி ஒரு புதுவித மாற்றத்தோடு பேசுவீர்கள். அந்நியர்கள் குடும்பத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. உங்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்படும். நல்ல தகவல் வருவதில் தாமதம் ஏற்படும். மாற்றங்களை செய்வதில் சில சுரக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் குடும்ப அங்கத்தினரிடம் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு விஷயங்கள் அரசினங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் பொருளாதார வளர்ச்சியும் பணவரவும் தனவரவும் அதிகரிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம், பணிச்சுமையில் பணி அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நீங்கள் விரும்பாவிட்டாலும் பயணங்கள் உங்களை விரும்பி வரும். பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர்களின் செய்யக்கூடிய செயல்களை அங்கீகரிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பணிச்சுமை அதிகரிப்பதால் பணவரவு வரும் என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய செல்வாக்கு அதிகரிப்பதால் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் என்பது எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம், விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். அவர்களுடைய விமர்சனங்களை புறந்தள்ளி செல்வது நல்லது. அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய செல்வாக்கு நிலைநிறுத்த உதவி செய்வார்கள். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் வாக்குவாதத்தை செய்வதை தவிர்த்தாலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பொழுதுதான் இதுபோன்ற காணொளிகள் உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் தானாகவே வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.